இன்றைக்கி எபிசோட நிஜமாகவே வந்து பல தடவை பாராட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த நிலாவும் சோழனும் காரில் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஓடி போகிற சம்பவத்தில் இவங்க 2 பேரும் கிண்டல் பண்ணி பேசிக்கிறதும், அந்த சைக்கோட்டன் தப்பிச்சு இந்த சைக்கோட்டை மாட்டிட்டேன்னு இவங்க சொன்னதாகட்டும், இவர் என்ன உங்கள் அம்மா அப்பா இந்த நேரத்தில் வந்து உங்களை பற்றி நினைக்கிறாங்க, ஏன் நினைக்கிறீங்க, ஒரு ரொமான்ஸ் கூட பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டு வாங்குறதும், இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக போயிடுச்சு. இன்னொரு பக்கம் வேறு இந்த கட்டுச்சோத்தில் பூனையை கட்டு போன மாதிரிங்கிற மாதிரி பின்னாடி இந்த சூர்யா உட்கார வச்சா அந்த சூர்யா எப்போ பார்த்தாலும் ஐயோ அங்கிள் ஏய் ஊய் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. நான் இருந்தானா வந்து பாதியிலே திரும்பி தலையிலே கொட்டிருப்பேன், வாயை மூடுறா அமைதியாடுறா ஒன்றால் தான் என் பிள்ளை ஓடி போயிட்டான்னு சொல்லியிருந்திருப்போம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கோபம் தர மாதிரி தான் இவர் நடந்துக்கிட்டார் வேறு. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ கல்யாணம் நடந்துருங்கிறது நமக்கு தெரியும். இவங்க வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக எப்படியாச்சும் ஏதாச்சும் பிளான் பண்ணி இவங்க எங்கே போயிருக்காங்க என்ன ஏதுன்னு பார்த்து இப்போ சோழனை கொண்டுடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து என் பொண்ணு நான் திருப்பி கூப்பிட்டு போய் அந்த சூர்யா கூட கட்டி வச்சு ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிடுவேன். ஆனால் என் பொண்ணு ஓடி போகிறது காரணமாக இருந்தவன் இவன் தான், இவனை போட்டு தள்ளிடலாம், ஏன்னா இவனுக்கு எனக்கு எந்த எமோஷனல் கனெக்ஷனும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறது. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ரவுடிகள்ட்டெல்லாம் தப்பிக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து நிலாவுக்கு தெளிவாக தெரிய போகுது, நம்ம பண்ண தப்பால் அந்த பையனை போட்டு தள்ளுவாங்க அப்படிங்கும் போது ஒரு பரிதாபம் வந்து, அதே சமயத்தில் நம்மளை எப்படி இருந்தாலும் சென்னையில் தான் இருக்கோம் ஓடி வந்துட்டோம்னு தெரிஞ்சு நம்மளை இழுத்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளை கட்டி வச்சுருவாங்க அப்படிங்கிறது தெரியும் சூர்யா கூட. அதுவும் கோவமாக வேறு, ஏற்கனவே அவன் ஒரு மாதிரி லூஸு, இந்த மாதிரி இப்போ நம்ம ஓடிலாம் போயிருக்கோன்னு தெரிஞ்சால் டார்ச்சர் ஆகிடும் அப்படிங்கிறதுனால முடிவு பண்ணி நம்மளே பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நிலாவே தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி தோணுது. அதுக்கப்புறம் சோழனும் நிலாவும் வேறு வழி இல்லாமல் அவனுங்க மிச்சவங்கெல்லாம் சேர்ந்து சேரன் பாண்டியன் பல்லவன்லாம் சேர்ந்து இந்த குரூப் அடியாட்கள்லாம் தடுத்து நிறுத்திட்டு இருக்கும்போது இதுங்க கூடுன்னு ஓடி போய் கல்யாணத்தை பண்ணி தன் தம்பிகளே வந்து கையெழுத்து போட வைப்பாங்களா, இல்லை தம்பிகளுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸை கையெழுத்து போட வச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகும்பொழுது அண்ணன் தம்பி எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இதுக்கப்புறம் தான் கதை கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க போகுதுங்கிறது தெரியுது. இது வரைக்குமே வந்து கதை நல்லா தான் போன மாதிரி நமக்கு இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுது, இந்த கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.